குடிகாரர்களுக்கு, அதாவது இந்திய குடிகாரர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா குடிகாரர்களுக்குமே உலக அளவு விஷயங்களில் எங்களுக்கு விலைவாசி உயர்வு ஒன்று, அது மட்டும் இல்லாமல் கூலிங்காக பியர் கிடைப்பதில்லை மற்றும் கலப்பட சரக்கு அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கிறது. இதை வந்து யார் தடுப்பது? மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாகும். இதற்காக நாங்கள் போராடுவோம் என்று ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதை பற்றிய ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் இல்லையா? அதாவது ஒரு வார்த்தைகள், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ குடிகாரர்கள் ரொம்ப அதிகமா தான் இருக்காங்க. இல்ல அது கலப்படம் என்பது அது மட்டும் கூலிங்காக பீர் கிடைப்பதில்லை, அதிக அளவில் பணம் வாக்குகிறார்கள். இவங்களுக்கு கூலிங்கா கிடைச்சானா இல்ல இதோ கிடைச்சானா இன்னும் யூஸ் கிடையாது. ஏன்னா வாங்கி வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கிறாங்க, அந்த டேபிள் வச்சுட்டு கதை பேசிட்டு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்தா வாங்கி குடிச்சிட்டு போறவங்க குடிச்சிட்டு போக வேண்டியது இல்ல. இது வந்து நீங்க எந்த பார்வை பாக்குறீங்க? ஐயா சொல்ற மாதிரி ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு குடிக்கிறாங்க, நீங்க இது வந்து எப்படி பாக்குறீங்க? ஐயா அதாவது பீரே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. பீரை பத்தி அவர் சொல்றாரு, நீங்க அடுத்து வேற ஏதாவது அந்த சரக்கு பத்திய பிரச்சனைகளோ அல்லது விலைவாசி உயர்வோ அதை பத்தி? அதாவது விலைவாசி உயர்வு வந்து ரொம்ப விலைவாசி உயர்வுன்னா அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க சைட் டிஷ் விற்கிற கடையில கூட விலைவாசி உயர்வு தான் சொல்றாங்க. அந்த சரக்கு மட்டும் இருக்குமா? ஒரு வாட்டர் பாக்கெட் வந்து 5 ரூபாய். வாட்டர் பாக்கெட் பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து அந்த வாட்டர் பாக்கெட் பர்டிகுலரா சொல்லி தான் நம்ம அதை பத்தி பேசலாம், விவாதம் பண்ணலாம். நம்ம விவாதம் பண்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம கரெக்டான விஷயத்தை மட்டும் தான் பேசுவோம். இவங்க வந்து விலைவாசி, இப்ப மது கடையில் வந்து விலைவாசி உயர்வையும் கிடைக்காத பத்தி நீங்க பிரச்சனை எப்படி அணுகலாம்ன்றீங்க? இது தடுக்க முடியும். அதாவது வந்து இது கூலிங்காக கிடைக்கிறது. இப்ப அவர் சொல்றதுபடி வந்து பீருக்கு நீங்களே சொன்னதா அவர் விளக்கம் தர யூஸே இல்லை. பட் அதே விஷயம் திருப்பி பேசுறது யூஸ் இல்லை. நீங்க சொல்லுங்க எப்படி வந்து இதெல்லாம் இல்ல தெருநாய்க்களை பற்றி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்கு. ஒரு நிமிஷம் அதை பார்ப்போம். நம்ம தெருநாய்க்கள் இது விட்டுருங்க. தெருநாய்க்கள் இது முதல்ல இது வந்து விலைவாசி இல்ல, விலைவாசி என்பது நாம வந்து எந்த முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அதுக்கான ஒரு தீர்வு என்பது இன்னும் வழக்குக்கு வரப்போகுது. அதை விட்டுருங்க ஐயா. ஒரு அதாவது இந்த பீர் வந்து எந்த ஒரு அந்த சர்ச்சைகள் இல்லையா, பெண்கள் வந்து நம்ம பேச முடியாது. பெண்கள் வந்து சாலையில மறியல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தலையிட வேண்டியது நம்ம தலையிட முடியாது. அதுக்கான தகுதி 2 பேருக்குமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு இல்லைங்கய்யா. பீர் வந்து இல்ல ஒரு நிமிஷம். இப்ப கோபி எல்லாம் லைன்ல வரல, நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம அடுத்த விவாதத்துக்கு போவோம். இங்க வந்து அனைவரும் வந்து சேர்கிறார்கள். இங்கு சேர்வதற்காக எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை. வரும்போது ஏதோ ஒன்று கொண்டு வருகிறார்கள், அதனால் சர்ச்சை உருவாகிறது. சாமியார்களின் ஆசிரமம். இல்ல நான் தான் சொல்லிட்டேன், அதுதான் சொல்லியிருக்கேன். இல்ல நானும் பாக்குறேன். வரும்பொழுது இத பேப்பர் அங்க போடுங்க, நான் சொல்றது பதில் சொல்லுங்க. பேப்பர்ல நிறைய விஷயம் வரும், எங்களுக்கு படிக்க தெரியுமில்ல. இல்ல இருக்கட்டும் சொல்லுங்க. நீங்க இந்த செய்தி தானே கேட்க வரீங்க, இதை தூக்கி போடுங்க. கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்க. உள்ளே வரும்பொழுது அனைவரும் இலவசமாக வந்து சேருகிறார்கள், வெளியே போகும்போது ஏதோ ஒன்று கொண்டு போகிறார்கள். சர்ச்சைக்குரிய விஷயம் சாமியார் மடம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்றது? ஆசிரமத்துல உண்மையிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய அடித்தட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. அவர் சொல்றாரு, இவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அவர் சொல்றது ஓகே தான். அதாவது வந்து உடன்பாடு இருக்கு உங்களுக்கு? அதாவது ஆமாமா, இல்ல உடன்பாடு ஒத்துக்க முடியாது. அதாவது வருவதற்கும் போவதற்கு இலவசம். அந்த சாமியார் மடம், அந்த சாமியார் மடத்துல ஏன் இந்த சாமியார் மடத்துக்கு வருவதற்கும் போவதற்கும் சொல்ல, அவங்க நல்லா பாருங்க. அந்த அடல் உள்ளே வருபவர்கள் இலவசமாக வருகிறார்கள், வெளியே போகும்போது கொண்டு போகிறார்கள். அந்த ஒன்று என்னன்னா இப்ப பிரச்சனை. ஐயா ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருந்தார். நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். நீங்க அது சொல்லுங்கய்யா. வெளியே போகும்போது ஏதோ ஒன்று கொண்டு போகிறார், அது என்ன? அதாவது உள்ளே வரும்போது எதுவுமே வரல, ஆனா வெளியே அதுதாங்க உள்ள வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரலங்க. வெளியே வரும்போது கொண்டு போறாங்க. என்ன ஆசிரமத்துக்கு வராங்கன்னா அந்த சாமியார் இருப்பாங்க, சாமியார் கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். இல்ல கொண்டு போற ஒரு விஷயமா இருக்க முடியாது. சொல்ல வர கருத்துக்களை கேளுங்க சார். இப்ப விவாதம் நாங்க விவாதத்தை பண்ண விடுங்க சார். அதான் சார், இப்ப உள்ள வராங்க, உள்ள வரும்போது ஒண்ணு கொண்டு வரல. நீங்க சொல்ல மறுக்கிறாரு. நீங்க அது உள்ள வந்து வெளியே எடுத்துட்டு போறாங்க. அது எந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கலாம்? அதாவது காலையிலேயே கொண்டு போயிருக்காங்க. இது வந்து அதான் காலையில எப்படி கொண்டு போவாங்க? நீங்க தானே சொல்றீங்க உள்ள போகும்போது ஒண்ணுமே போல கொண்டு போலன்ட்டு. அப்புறம் காலையில கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவாங்க? அவர் சொன்னா எல்லாம் நம்பிடுவீங்களா? இப்ப நியூஸ்ல உள்ள அண்டர்லைன் பண்ணி போட்டுருக்காங்க, அது என்ன சொன்னீங்க? சரி, அப்போ நீங்க இது வந்து இது சாமியார் மடத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காரியமா, சாத்தியமா? கோபி இணைப்புல வந்திருக்கீங்களா? அந்த சாமியார் மடத்துல இருந்து நேரம் ஆதாரபூர்வமாக இருக்கு. ஆதாரபூர்வமா. ஹலோ கோபி, அங்க என்ன கொண்டு வராங்க, என்ன கொண்டு போறாங்க? உங்க காதுல ஒண்ணுமே உள்ள போல இருக்கு. ஹலோ கோபி. கோபி கேக்குதா? கோபி அவர்தான் காது கேட்காத சொன்னல. அப்புறம் காது கேட்காத பேச நீ எங்கிட்ட பேசியா? காது கேட்காத தெரியல. கோபி அங்க மடத்துல இப்போது சாமியார் இருக்கிறார்கள். யாரெல்லாம் கோபி உங்ககிட்ட
சரி விடுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ அவர் வந்து இணைப்புல வரல. எல்லாம் தெரியும், இணைப்புல வரல. ஓகே, இந்த சாமியாரை பற்றி உங்களுடைய விவரம் என்ன? அதாவது அது வேண்டாம். அந்த செய்தியை விட மிக முக்கியமான இன்று கொடுக்கின்ற இலவசங்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவையாக இருக்கட்டும், நாங்கள் கொடுக்கும் பொழுது ரேஷன் கடையிலேயே கொடுப்போம். மின்சாரத்தை 1 கிலோ ₹2.55 நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி ரேஷன்ல கொடுக்க முடியுமா, இந்த ரேட்டு கொடுக்க முடியுமான்றதா இப்போ நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சத்தியமா சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு அறிவிக்க மாட்டாங்களே, பத்திரிகை மிக தெளிவா கொடுத்திருக்காங்களே. ஏங்க பத்திரிகையில நாங்கள் இலவசம் மட்டுமல்ல, அவங்க இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க, நாங்கள் இலவசம் மட்டும் அல்ல அனைத்து பொருட்களையும் கொடுப்பது போல மின்சாரத்தையும் இனிமேல் ரேஷன் கடையில் கொடுப்போம். கிலோ ₹2.55. கரண்ட் எப்படிங்க, கரண்ட கொஞ்சம் கையில அள்ளி 2 கிலோ அப்படின்னா இல்லங்க ஐயா, இது வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்கும்போது ஏன் கரண்ட் ஏன் கொடுக்க நியாயமான கருத்து. ஒரு அரிசி பருப்பு கொடுக்கும்போது கரண்ட் ஏன் கொடுக்க முடியாது? இது நியாயமான கருத்து தானே. அரிசி பருப்பு எல்லாம் மூட்டையில கம்பியை போட்டு இப்படி முதுகுல தூக்குவான். அப்ப கரண்டையும் கம்பியில போட்டு முதுகுல தூக்குனா அவன் எங்க போவான்? பிளாஸ்டிக்ல வந்து கரண்ட் ஏறாது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாது நீங்க சொல்லிட்டு. அது வந்து வேற, இது வேற. நம்ம வந்து சமூக தொலைநோக்கு பார்வையோடு தான் பார்க்கணும். இது வந்து மின்சாரம் என்பது அனைத்து வீட்டுக்கும் தேவையான மனிதனுக்கு அத்தியாவசிய பொருள். மின்சாரம் எல்லாமே இருக்குங்க. இல்ல அப்படி இல்ல, அதை வந்து ரேஷன் கடையில் கொடுக்க சாத்தியமா? இல்லாத வீட்டுல கூட மின்சாரம் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, தொடர்புல வரதா கண்டினியூஸா பேசுங்க நீங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. அவரு இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்படிங்களானா யாருக்கிட்ட சொன்னீங்க? அப்படிங்களானே இல்ல, அது வந்து எங்களுடைய நிருபர் வெளியே இருந்து பேசிட்டு இருந்தாரு. சரிங்க. அந்த சாமியார் மடத்துல இருந்தே அவர் இன்னும் இது மாதிரி ஒரு விவாதம் பண்றது. அவர் எது பேசினாலுமே நீங்க ஆமோதிக்காம நீங்க அது வந்து அட்டங்கள் அனர்த்தமாக நம்ம வந்து காரணமா இருக்க கூடாது. நியூஸ் பண்ணும்போது நீங்க என்ன சொல்ல கருத்து சொல்ல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். கொஞ்ச நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் சார். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம்.